ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இந்த வீடியோவில் கார்த்திகை மாதம் நம்ம கார்த்திகை மாதத்துக்காக வீட்டில் வந்து விளக்கேற்றி நம்ம வந்து வீடை வந்து விளக்கால ஒளிர விடுவோம். ஸோ விளக்கேற்றும் போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விளக்கேற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. இப்படி சொல்லி நம்ம வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், அண்ணாமலை உண்ணாமலை அம்மனை வேண்டி இந்த தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றலாம். ஸோ அதுக்காக நாங்கள் ப்ரீ ப்ரிப்ரேஷனுக்காக சில விளக்குகள் வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த விளக்கெல்லாம் அமேசானில் தான் வாங்கினது. ஸோ இந்த மாதிரி விளக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் அழகாக வந்து இந்த கம்பெனியில் கொடுக்குறாங்க. இது வேணும்னா நீங்களும் வாங்கிக்கலாம். இல்லைனா நார்மல் அகல் விளக்கு, இல்லை உங்களுக்கு பிடித்தமான பழைய விளக்குகள், புதிய விளக்குகளை வைத்து நீங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏற்றலாம். ஸோ விளக்கு ஏற்றும் இந்த புது விளக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து நிறைய குடிக்காது. அதில் எண்ணெய் விட்டுரும் போது, இல்லை நெய் நம்ம ஊற்றி விளக்கேற்றும் போது எண்ணெய் நிறைய குடிக்காது, எண்ணெய் கீழே இறங்காது விளக்குலேருந்து. ஸோ மெயினாக வந்து அகல் விளக்கு, மண்ணால் செய்த விளக்கில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் கார்த்திகை தீபத்து அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி அழகாக கோலமிட்ட விளக்கு யூஸ் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு ஏஸ்தட்டிக் லுக்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி புது மாடலில் இருக்கிற விளக்குகளை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த விளக்கை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி காய வச்சுக்கிறேன். வச்சுட்டதுக்கப்புறம் இதில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய், விளக்குக்காக இருக்கின்ற அந்த 5 எண்ணெய்கள் சேர்ந்த விளக்கெண்ணெய், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து விளக்கேற்றலாம். மெயினாக நெய் விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பஞ்சுத்திரி போற்று ஏற்றணும். அதே மாதிரி விளக்கை வந்து நம்ம தரையில் வைக்கக்கூடாது. ஒரு மனையோ இல்லை ஒரு தட்டு, இல்லை வாழை இலை, இல்லை செடியில் இருக்கிற செம்பருத்தி இலைகள், ஸோ அதை வந்து அடியில் வச்சு அது மேலே நம்ம வந்து இந்த விளக்கு ஏற்றினோம்னா எண்ணெய் கீழே சிந்தாது. அதே மாதிரி வந்து நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கு துடைக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு டிப்பாக எடுத்துகிட்டு நம்ம வந்து விளக்கேற்றும் போது நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். வருஷம் நம்ம வந்து விளக்கேற்றுவோம் அப்படின்னா மினிமம் ஒரு 5 விளக்கு புது விளக்காக வாங்கலாம். இல்லைன்னா ஒரு 11 விளக்கு, 27 நட்சத்திரங்களை குறிப்பதற்காக 27 விளக்கு ஏற்றுவது சிறப்பு. ஸோ வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக டிப்ஸோட தீபம் கொண்டாடுவோம் வாங்க.